மதுரையில் தளராத நடையோடும் முகம் முழுக்க புன்னகையோடும் 105 அகவையை எட்டிய பாட்டி ஒருவருக்கு அவர்கள் குடும்பத்தினர் பிறந்தநாள் விழாவை வெகு சிறப்பாக கொண்டாடினர். இதுகுறித்த சுவாரஸ்யமான செய்தி தொகுப்பை தற்போது காணலாம். மதுரை சிம்மக்கல் தைக்கால் தெருவை சேர்ந்தவர் முத்துப்பிள்ளை அம்மாள். 1918ஆம் ஆண்டு மார்ச் மாதம் 26ஆம் தேதி பிறந்த இவருக்கு தற்போது 105 வயது. இன்றைய காலத்தில் கூட்டு குடும்பங்கள் பெருகி வரும் நிலையில் முத்துப்பிள்ளை அம்மாள் தனது மகன்கள், மகள்கள், பேரன், பேத்திகளுடன் ஒரே வீட்டில் வசித்து வருகிறார். இவரது மகிழ்ச்சியான நீண்ட நெடிய வாழ்விற்கு சிறுதானிய உணவுகளே பிரதான காரணம் என்கின்றனர் அவரது உறவினர்கள். முத்துப்பிள்ளை அம்மாளின் 105வது பிறந்த நாளை குடும்பத்தினர் வெகு விமரிசையாக கொண்டாட நினைத்து அதற்கான ஏற்பாடுகளை செய்ய முடிவு செய்தனர். இதனையடுத்து தனியார் திருமண மண்டபத்தில் பாட்டியின் பூரண கும்ப விழா மற்றும் பிறந்த நாள் நிகழ்ச்சியை ஏற்பாடு செய்தனர். இந்த நிகழ்வில் கலந்து கொள்வதற்காக அவர்களின் உறவினர்கள் மற்றும் நண்பர்களுக்கு அழைப்பு விடுக்கப்பட்டது. நூற்றி 5 வயதிலும் தளராமல் உற்சாகமாக நடந்து வந்த பாட்டி தனது பேரன், பேத்திகள் என குடும்பத்தினர் ஏராளமானோர் புடைசூழ மகிழ்ச்சியுடன் கேக்கை வெட்டி தனது பிறந்த நாளை கொண்டாடினார். முத்துப்பிள்ளை அம்மாள் தனது பேரன், பேத்திகளுக்கு கேக்கை ஊட்ட பாட்டியை உற்சாகப்படுத்தும் வகையில் பிறந்தநாள் பாடல்களை பாடி கேக் கிரீமை அவரின் கன்னத்தில் தடவி மகிழ்ச்சியடைந்தனர். தொடர்ந்து முத்துப்பிள்ளை அம்மாளிடம் குடும்பத்தினர், உறவினர்கள் ஆசீர்வாதம் பெற்றுக்கொண்டனர். தற்போதைய நவீன காலத்தில் அனைவரும் துரித உணவுகளை சாப்பிட்டுக் கொண்டு இளமையிலேயே பல்வேறு நோய்களின் பிடியில் சிக்கி வருகின்றனர். ஆனால் கூட்டு குடும்பத்துடன் மகிழ்ச்சியாக பாரம்பரிய உணவுகளை எடுத்துக்கொண்டு நோய் நொடியின்றி இன்று வரை உற்சாகமாக இருக்கும் முத்துப்பிள்ளை அம்மாள் நமக்கெல்லாம் முன்னுதாரணமாக திகழ்கிறார்.